என்னண்ணா ஊருக்கு கிளம்பிட்டு? ஆமா சிம்பட்டா, இந்த ஊருக்கிட்ட போகிறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்னால் மற்றவங்க வேதனை போகிறது கூட இல்லை. சரிண்ணா, ஊருக்கு போகிறேன்னு பவுனுக்கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் சொன்னீங்களா? இல்லை, நல்ல உரம்பி கலக்கு சொல்லாமல் போகிறது தானே, அத்தான் சொல்லலை. சரிண்ணா, பவுனு வர மாதிரி தெரியுது. இருந்த 4 வாரத்தை நல்லபடியாக பேசிட்டு போங்க. நான் வரேண்ணே. எனக்கு ஊருக்கு போகிறீங்களா? ஆமாங்க. ஏங்க இந்த ஊர்லேயே இருந்து ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம்ல? பவுனு, காதல்னா எல்லாரும் ஒருவருக்காக வேறு பேர் பந்தம்னு நினைக்கிறாங்க. அம்புக்கு மறுபெயர் தான் காதல். அந்த அம்பு மாறாமக்கணும்னா நாங்கள் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, நீங்கள் என்னை காதலிச்சது உண்மைன்னா நீங்கள் இங்கே தான் இருக்கணும். எனக்கு கல்யாணங்கிற பேரில் ஒரு தண்டனை கொடுக்க போகிறாங்க பாருங்க, அதை நீங்கள் பார்த்துட்டு தான் போகணும். பவுனு, உன் வாயிலேருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது. திருமணமாக நல்லா அமையணும்னா 2 இணை மனசு போகிறதும் 2 மனசு. நாம் எதுவும் முடிவு பண்ண முடியாது, எல்லாம் கடவுளை போட்ட முடிச்சு. ஏங்க அந்த கடவுளுக்கு நம்ம என்னங்க தப்பு பண்ணோம்? நம்மளை எங்க பிரிச்சாது? ஆண்டவன் எப்பயுமே இருக்குன்னு தான் சொல்லிப்பான். விரும்புகிற மேல சந்தேகப்பட்டு உண்மையான பத்தனா இல்லையான்னு திருவிழா பண்ணுவார். அதனால் உங்கள் அப்பா பார்க்க மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. சந்தோஷமா? என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்க, என் கல்யாணத்தை பார்த்துட்டு நீங்களும் இந்த ஊர்லேயே ஒரு பொண்ணை பார்த்து சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும். நான் எங்கே இருந்தாலும் உன்னோட நினைவோடு தான் வாழ்வான், தவிர என் மனசில் மற்ற வரத்துக்கு இடம் கிடையாது. அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா என்னால் எப்படி தாங்கிக்க முடியும்? இங்கே பாருங்க, நீங்கள் அப்படி வாழக்கூடாது. நீங்கள் நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி என் முன்னாடி சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும். விதிங்கிற வெள்ளத்தில் நம்ம 2 பேருமே தள்ளப்பட்டுறோம். மீண்டு கரை சேரலாம், இல்லைன்னா இந்த கடவுளை தஞ்சம்னு போய் சேரலாம். அன்னைக்கே இன்னார்னு எழுதி வச்சாரு, அதை மாற்ற யாரால முடியும்? என்னைக்காசு ஒரு நாள் நான் சந்திக்கிற சந்தர்ப்பம் தான் அது நான் செஞ்ச புண்ணியம். அப்படி இல்லைன்னா நான் ஒரு நாளைக்கு செத்து போயிட்டான்னு நினச்சினா அன்னைக்கு என் மேலே 4 சொட்டு கண்ணீராக சுட்டினா அது போதும் எனக்கு. 1000 மானுங்க போல அடிப்பட்ட மான் போல அந்த அடிப்பட்ட மான் அழுந்து புலம்புறபடியாக உன்னை விட்டுட்டு போகிறேன். காற்று பட்டாலே கரையாதோ கற்பூரம், கரையுது எம் மனசு உன்னாலே. காற்று பட்டாலே கரையாதோ கற்பூரம், கரையுது எம் மனசு உன்னாலே. அடி சத்தியமா, அடி சத்தியமா நான் இருப்பதுனாலே, உயிர் போனாலும் முன்னாசை போகாது, உயிர் போனாலும் முன்னாசை போகாது. மனம் கல்லாலே ஆனதில்லே கண்ணம்மா, மனம் கல்லாலே ஆனதில்லே கண்ணம்மா. ரோஜா வரதுக்கு இவ்வளோ நேரமா? நான் எவ்வளோ நேரம் தான் கையிலேயே பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது?
மாலையை சொன்னேன். மாமா பாரு ரோஜா, சொல்லுங்க மாமா. இப்ப வாதியார் வருவாரு. சரி மாமா. அவரு வரப்ப இந்த வெள்ளரிக்காய் விற்கிற மாரி வளவள கொலகொலன்லாம் பேசாதா. மாமா அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ மேலேயும் கீழேயும் மூடிக்கு நில்லு. சரியாயா, பார்க்கறனே இப்படி தான் பேசுறேன்னு. என்ன கணக்கு? ஓ, இதுதான் நீ கட்டிக்க போகிற பொல்லையா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஏம்மா, இந்த வயசானால கட்டிக்கிறதுக்கு உனக்கு சம்மந்தம் தானே? சம்மதம் ஐயா. வேற வழி என்ன? வயசானவர் தான். என்ன பழுக்குதான் பலாப்பழம் இனிக்கும். தோல் சுருங்குதான் வாழைப்பழம் ருசிக்கும். வயசானவர் தான், ஆனால் என்ன வாட் சட்டமாக இருக்காரு, அவ்வளோதான். இங்கே பாரு கணக்கு, உன்னை நம்பி இந்த புள்ள வந்திருக்குது. கண் கலங்காமல் கடைசி வேலை வச்சு காப்பாற்றணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, பக்கத்துலேயே ஒருத்தன் பதுங்கிட்டு கிடக்குற, கொத்திக்கிட்டு போயிடுவான். சரி சரி, ஆசைப்பட்ட அந்த மாலையை கொண்டாங்க. இந்தாம்மா, நீ போடு. இல்லை, மாலையை போட்டுக்காங்க. மாலையை போட்டு மாற்றிக்காங்க. மாலையை மாற்றிக்காங்க. ரோஜா, ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வா. நல்லா இருக்கு, நல்ல வேறு சந்தோஷமா இருங்க. அப்புறம் கணக்கு, நீலாம் ஒரு வாரத்துக்கு தோட்டத்துக்குலாம் வேலைக்கு வர வேண்டாம். ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆகிக்குது. அப்படி எப்படி இருப்பீங்க? நீ ஒரு 10 நாளைக்கு லீவ் எடுத்துட்டு பொண்டாடி கூட சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா வா. ஏதோ காசு பணம் வேணா மட்டும் சொல்லி போய் கொடுத்து அனுப்புறேன். வரட்டுமா? நல்லபடியாக பார்த்துக்க. போயிட்டு வாங்கய்யா. ஏன் ரோஜா, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அடி பாவி, ஏண்டி பாய் விரிச்சு போட்டவன் விட்டுட்டு அவங்க சும்மா பல்லு போன கிழவனை கட்டிக்கிட்டிய. ஏன் நல்லா இருப்பியா? ஏண்டா டே சல்லுவாயா, கொய்யாவ கிளி கொத்தனா தாண்டா அழகு, குரங்குக்கு எப்பறா கிடைக்கும்? டேய், உனக்கு எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான்டா. கணேஷ் கோச்சிக்காதீங்க. பூல இருந்து தேனை பிரிக்கலாம், ஃபேன்ல இருந்து காற்றை பிரிக்கலாம். அதே மாதிரி மலைக்கிட்ட இருந்து கூட இதை பிரிக்கலாம், மேகத்தை. ஆனால் என் மனசுல இருந்து உங்களை மட்டும் பிரிக்கவே முடியாது கணேஷ். அவனா ஒரு பீஸு போன பழுப்பு, அவனை நம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டிய. ஏடா நானாடா பீஸு போன பழுப்பு. சரிடா செல்வாயா, நீ போ, எங்களுக்கு 2:08க்கு டைம் ஆகி போச்சு, நாங்கள் கிளம்புறோம். ரோஜா, என்னை வாட விட்டுட்டு போயிட்ட, நான் போயிட்டு வரேன். டேய், 2 பேரும் முதலுறவா பண்ண போறீங்க. எப்படி முதலுறவு பண்றீங்கன்னு நான் பார்த்துக்கிறேன்டா. டேய், முதல்ல உன் பீஸை புடுங்க போறேன்டா. டேய், அவளை முத நான் தாண்டா அவளை முதலுறவே பண்ண போறேன். இப்போயே வைத்தியர்கிட்ட போய் உன் பீஸெல்லாம் பிடுங்கி நான் என்ன பண்ணுறேன்னு பாடுறா. இந்த வீட்டில் நமக்குன்னு எந்த மரியாதையும் இல்லை. இனிமே இந்த வீட்டில் நான் இருக்கவே கூடாது. எங்கேயாவது போய் தொலைகிறேன். ஏமா என்னமாச்சு? ஏன் பையெல்லாம் இப்படி எடுத்து தெரியுற? என்னை எது நீங்கள் கேட்க வேணாம். நீங்கள் கொடுக்குற தைரியத்தில் ஏன் வீட்டில் ஓசி சோறு தின்னுக்கிட்டு அவன் என்னையே 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டான். எல்லாம் நீங்கள் கொடுக்குற தைரியம். ஒன்று இந்த வீட்டில் அவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். ஏம்மா பொறுமையா சொல்லு. யாரை சொல்ற, என்ன சொல்ற, ஒண்ணுமே ஆமா ஆமா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆசையா கொஞ்சிப்பீங்களே அந்த வேலு, நான் அவனை தான் சொல்றேன். சுதா, வேலு ஒரு விஷயம் சொன்னா அதில் அர்த்தம் இருக்குமா? அந்த அசோக்கு ஒரு மோசமான பையன். அதனால தான் வேலு உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணியிருப்பான். ஆமாம், இதுக்கெல்லாம் கோவப்பட்ட எப்படிமா? ஆமாப்பா, உங்களுக்கு அவன் என்ன சொன்னாலும் சரியாதான் படும். பெத்த பிள்ளைய விட உங்களுக்கு அவன் தான் முக்கியம். இந்த வீட்டை திருட்டுத்தனமாக சோர்த்திங்கிற அவனுக்கு அவ்வளோ மரியாதை, பெத்த பிள்ளைக்கு அவ்வளோதானா? சுதா, இன்னொரு தடவை வேலுவை பற்றி தப்பாக பேசுனா கூட பார்க்க மாட்டேன், கழுத்து நெரிச்சு கொண்டு போடும். ஜாக்கிரதா. அப்படியா? அப்ப எல்லாத்தையும் அவனுக்கே கொடுங்க.
நான் எங்கேயோ போய் தொலைறேன். போ, எங்கேயோ போய் செத்து தொலை. உன்னால என் குடும்பத்துக்கு ஒரு மான பிரச்சனை வருதுன்னா அது உயிரிழக்கிறதோட நீ செத்தே தொலைலாம். போ. போறப்பா. இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்கவே மாட்டேன். சுதா, ஒரு நிமிஷம் நில்லு. நான் செஞ்சது தப்புதாம்மா. தயவுசெய்து சொல்கிறேன், பேக் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போம்மா. இனிமேட்டு நான் மூஞ்சில் கூட முழிக்கலாமா. டேய் வேலு, விட்றா. நீ ஏன்டா தடுக்கிற? அவ போட்டு விட்றா. மாமா, நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற பாசம் உண்மையானதா சுதாவை இனிமேட்டு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சுதா, என்னைக்கு நீ என்னை நாயின்னு சொன்னியோ அன்னைக்கே இந்த நாய் வாசப்படிக்கிட்டு மட்டும்தான் நிற்கும். உன் அத்தை பையங்கிற உறவில் எந்த ஒரு சொந்தமும் கொண்டாடிட்டு வரமாட்டேன். நீங்கள் 2 பேரும் ஊத்துறத கஞ்சியோ கொலியோ குடிச்சிக்கிட்டு உங்கள் காலடியிலே கிடக்குறம்மா. உன்னை கையெடுத்து கும்புறம்மா. தயவுசெய்து பேக் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போமா. வீட்டுக்குள்ளே போமா. மாமா, இனிமேட்டு நான் வீட்டு பக்கமே வரல மாமா. நான் போகிறேன் மாமா. வேலு, என்ன சொன்ன? இனிமே வீட்டு பக்கம் வரமாட்டியா? போடா போ. இந்த மாமா செத்து போயிட்டான்னு செய்தி வரும், அப்போ வருவடா நீ. மாமா, ஏன் மாமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? சுதாவுக்கு என்னை பிடிக்கலன்னு தான்மா அப்படி நான் சொன்னேன். மண்ணை விட்டு மனம் போகுமா, இல்லை மரத்தை விட்டு தான் நிழல் போகுமா? பொண்ணை விட்டு நிறம் மாறுமா, பூவை விட்டு மனம் போகுமா, கண்ணை விட்டு பசு போகுமா, உன்னை விட்டு என் மனம் போகுமா மாமா? நீர் அடிச்சா நீர் விலகுமா மாமா? டேய், சாக்கடை தண்ணின்னு சமுத்திரம் தள்ளி விடுறது இல்லடா, அது தண்ணிடம்னு நம்மையும் சேர்த்திக்குமா. டேய், நீ ஏன் இனமுடா, நீ ஏன் இனம்? வேலை இப்ப சொல்றேன் கேள்றா. நீ தான் எனக்கு மகன் மருமக எல்லாமே. அவ இதை அறியாத வயசுல தெரியாம பேசுறா. அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதடா. சுதாவால நம்ம குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் வந்துட்டா இந்த மாரசாமி உயிரையே மாச்சிக்குவான்டா. மாமா, திரும்பவும் ஏன் மாமா அதையே பேசுறீங்க? வேலை, உன் மாமன் இந்த குடும்பத்தில் சந்தோஷமா வாழணும்னு நீ ஆசைப்பட்டீன்னா அது உன் கையில் தாண்டா இருக்கு. எப்படியாவது எதையாவது பண்ணி சுதாவை திருத்தி நீ கல்யாணம் பண்ணணும்டா. அதுதானே இந்த மாமனோட ஆசை. மாமா, அது எப்படி மாமா என்னால் முடியும்? நகமும் சதையுமா நாம் இருந்தாலும் கீரிமா மாமா அவளே இருக்கிறா மாமா. அந்த இடத்துல எப்படி மாமா என்னால் பாசத்தை எதிர்பார்க்க முடியும்? இதுக்கு மேல என்னால் என்ன சொல்றதுனே தெரியல மாமா. இதுதான் நடக்கணும் விதி இருந்தா அதுதான் மாமா நடக்கும். நீ கண் கலங்காத மாமா. நான் காட்டு பண்ண வரைக்கும் போயிட்டு வரேன் மாமா. வாலிபத்தின் கடனை தீர்க்க ஆதி ஒன்று அப்பந்தந்தான். ஆதிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று விட்டார். வாலிபத்தின் கடனை தீர்க்க தாதி ஒன்று அப்பந்தந்தான். தாதிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று விட்டார். நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது. நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது.
என்ன டார்லிங், கழுத்துல மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்றீங்க? இந்த தீவுட்டி வந்தாங்களோ டார்லிங், கழுத்துல மாலை போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? அடா நீ காலையில் தான் நிறையா பேர் மாலை போட்டு வந்தாங்க. நான் வேண்டாடா சொன்னேன். எதுக்கு பார்த்தா பார்க்கலாம். டார்லிங், நம்ம யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ முதல்ல கடவுளுக்கு பயப்படணும். முதல்ல எல்லாத்தையும் அவுத்து போடுங்க. கடவுளுக்கு பயன்படுமா? என்ன மாரி எத்தனை பேர் மாலை போட்டு இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் வரைக்கும் எத்தனை பேர் ஏமாத்துறான்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. கண்ணே, இது ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கடவுள் இருக்குது நான் பாராத்தியா அவனை நம்பவே கூடாது. ஆனால் அந்த கடவுள் இல்லைன்னு தான் கிளம்பத்தியா அவனை நாம் நம்பலாம். ஏன்னு கேளு, அவன் உண்மையை சொல்கிறான், இவன் பொய் சொல்கிறான். ஏன்னா என்ன மாரி மாலை போட்டுக்கிட்டு கடவுள் இருக்குன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் பாத்தியா, அவனையே ஏமாத்திக்கிறான். ஆக மொத்தம் கடவுள் இருந்தால் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு பேர் என்ன? பீரு. பீர் இல்லை, பாருன்னு அர்த்தம். இது பார்க்க போதை ஏறும், பார்த்தா பின்னாடி குடிக்க தோணும். அதுக்கு பேர் தான் பீர்னு வச்சிருந்தாங்க. சரி, முதல்ல கழுத்துல இருக்கிறதெல்லாம் கீழே அவுத்து போடு. இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க முன்னாடி எல்லாத்தையும் கழட்டி போட சொல்கிறேன். எனக்கெல்லாம் ஒரே அனிஷியா தெரியுது. உள்ள போய் வேட அவுத்துக்கலாமா? யோ, என்ன லொல்லா? நான் சொன்னது கழுத்துல இருக்கிறத. நான் என்னமா ஆனந்த ஒரு கிளப்பாட்டு டான்ஸ் கொடுப்பான், நடுவால அவுத்து போட்டு எல்லாம் பண்ணலாம்னு நினச்சேன். அந்த அயோக்கிய பையன் மட்டும் என் கையில் கிடைச்சான், குடிச்சு முழுங்கிடுவேன். சிக்க மாட்டேங்கிறான். சரி முதலாளி, என்ன குட்டியோட நின்றுட்டு இருக்கிற? வாடா. கெட்டப்பு செம்ம அழகா இருக்குது முதலாளி. அதுதான்டா நம்ம ஃபேமஸ். அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்றைய ஒவ்வொருத்தரும் அர்த்தமா வாழணும். நாட்டில் ஒவ்வொருத்தரும் நான் பெரிய கல்ட்டி, நான் பெரிய தலைவனுங்கிறாங்க. என்னடா, காசு இருந்தால் வரும், காசு இருந்தால் போகும். ஆனால் காசு இருக்கிறவனத்தை மட்டும்தான் மதிப்பாங்க, தெரியுதா? சரி முதலாளி, சரக்கு ஒழுங்கா குடிக்க முதலாளி. என்ன மாதிரி மூஞ்சி பூரா அடிச்சிட்டு இருக்கிறீங்க? அடா, நேரா குடிச்சா குடலுக்கு போயிடும், மேல் டாப்பா குடிச்சா வச்சுக்கா எல்லாத்துக்கும் போகுங்கிறது தான் புகையினுடைய அருமையும் கோட்டரனுடைய பெருமையும் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் தாண்டா பறக்க குடிக்கணும், சீக்கிரம் செத்து நாசமா போகணுங்கிறது தான் பாட்டலில் பின்னாடி எழுதியிருக்கிறாங்களே. குடியே கடிக்கும், குடும்பத்தை கடிக்கும், அதுக்கு மேல கூத்திய கட்ட போனா அவங்க குடும்பத்தையும் சேர்த்து கெடுக்கும்னு அதை தெரிஞ்சுக்கணும்டா. சரி முதலாளி. வேட்டியா முதலாளி கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க குட்டியோட இருக்கும்போது? கூட்டி தாடா சொன்னப்ப அவருன்னா அவுத்தாளா அவமானமா போயிரும் சொல்லி இந்த பசவகிட்ட லைட்டை ஆஃப் பண்ண சொல்லி சலிச்சு போச்சு. என்னமோ நடக்கிறது நடக்கட்டும், அப்புறம் மேல் பேசிக்கலாம், நாளைக்கு பேசிக்கலாமா? சரி முதலாளி, வாங்க முதலாளி. வாப்பா. ஏ கணக்கு இடம் இன்னைக்கு முதல்வா? ஆமாடா, ஏடா என்னை கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறதுக்கே விட மாட்டியாடா, இங்கேயும் வந்து என்னை தொல்லை பண்றியாடா. ஏய், உன்னை தொல்லை கொடுக்க வரலடா, உனக்கு மறந்து கொடுக்க வந்திருக்கிறேன்டா. என்னடா மறந்தா? என்னடா மருந்து? ஏய், உனக்கு ஆன்மீக அறிக்கரைக்கிற மருந்து கொண்டு வந்திருக்கிறேன்டா.
டேய் நான் எதுக்கு சொல்கிறேன்னா பசுமாட்டுக்கு பசுமாட்டுக்கு தீனி போட்டு வவுறுனோம்னா தான் அது பசி அடங்கும். அது மாதிரி உனக்கு மறந்து கொடுத்தா தாண்டா அந்த நரம்பே எந்திரிக்கும். டேய் கணேஷ், நான் உனக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணுறீங்க, அதெல்லாம் நீ மனசில் வைக்காம எனக்கு மருந்து கொண்டு வந்துக்கிறிய. உன்னை என் வாழ்நாள்லையே மறக்க மாட்டேன்டா. டேய் இந்த மறந்து விட்டு சாப்பிட்டு பாரு, அப்புறம் என்னன்னு சொல்லுவ. உன்னை நான் 7 ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன்டா. சரி இந்த மருந்தை வெந்தண்ணி வச்சு நல்லா சுருக்குன்னு வச்சு அதுக்கெல்லாம் ஆற்றி குடிச்சின்னு வச்சுக்க, அருமையாக இருக்கும். இந்தா சாப்பிடு. டேய் நான் வரேன். வா ரோஜா வா, நீ வரும்போது ரோஜா வாசம் அங்கிருந்தே வீசுது. யோ நீ ரொம்ப மோசையா. அதான் ரோஜா நான் உன் மேலே வச்ச பாசம். அப்புறம் நமக்கு இன்னைக்கு முதலிரவு, இன்னைக்கு ஒரு வழி பாத்திர வேண்டியதா ரோஜா. என்னடா இது மறந்து குடிச்செல்லாம் உடம்பு ஒரு சொரணியே இல்லாத மாதிரி இருக்குது. என்ன ரோஜா கை காலெல்லாம் படன்னு நடுங்குது. யோ என்னையாச்சு? ஐயோ என்ன தொடாத ரோஜா, எனக்கு எதுவும் வேலை செய்யலை. யோ நல்லா பாரியா, உண்மையாலும் நாடி நரம்பு எதுவும் வேலை செய்யலையா என்ன? வேணும்னா தொட்டு கூட பாரு ரோஜா, உண்மையாலும் வேலையே செய்யலை. ரோஜா இந்த காரியம் ஆவாது பழகுது, நீ கட்டளை படுத்துக்க, நான் அப்படியே பாயை விரிச்சு போட்டு கீழே படுத்துக்கிறேன். யோ வேண்டாம் வேண்டான்னு இருந்த என்ன கட்டிக்கிட்டு வந்த, இப்போ முதலிரவுக்கு வந்தா அதுவும் இல்லாம போச்சு. எனக்கெல்லாம் தெரியாது, இப்போ ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். ஏதாவது ஆனாதானே ரோஜா உன்னை பண்றதுக்கு, இங்கே தான் எதுவுமே ஆக மாட்டேங்குது. யோ நாசமா போனவனே, ஆசையோட பால் கொண்டு வந்தா இப்போ அதுவும் இல்லாம போச்சா? அத பாவி மனுஷா நல்லா பாரியா, எனக்கு ஏதாச்சும் பண்ணி தொலையேன். ஆயா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. யோ முடியாதவனை எதுதா கல்யாணம் பண்ண? கெளுட்டு நாயே. ரோஜா என்னை நீ கெட்ட வார்த்தையில் கூட திட்டு, நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் ரோஜா செத்த பாம்பு தலை தூக்குமா? யோ இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? யோ என்னைய இறுக்கி கட்டி பிடிச்சிக்கோ, அப்பயாச்சும் ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம். யோ இப்பவாச்சும் ஏதாவது மாற்றம் தெரியுதா இல்லாதோ இல்லையா? ரோஜா எதுவுமே தெரியல ரோஜா. யோ ஒழுங்கா பார்த்து சொல்லியா? ரோஜா நீ துணியே இல்லாமல் இருந்தாலும் இங்கே ஒன்றும் வேலை செய்யாது. யோ நல்லா பார்த்து சொல்லு. நீயே கூட கை வச்சு பாரு ரோஜா, உனக்கே தெரியும். யோ உன் நெஞ்சு தொட்டு சொல்லு, இதெல்லாம் நியாயமான? என்ன சொன்ன? ஓ நெஞ்சு தொட்டு சொல்லுன்னு சொன்னேன். அதை தெளிவாக சொல்லு ரோஜா, எனக்கு வேற மாதிரி கேட்குது. யோ இங்கே பாரு, எனக்கெல்லாம் தெரியாது. என் பொட்டு அலையணும், என் புடவோட கலர் மாறணும், என் வளையல் உடையணும். இதெல்லாம் நடக்கணும்னா நான் செத்தாதான் ரோஜா நடக்கும். நீ செத்தாலும் பரவாயில்ல, என்னை சந்தோஷப்படுத்திட்டு சாவு. அதுக்கு வாய்ப்பே இல்லை ரோஜா. வேணும்னா நீ கூட கை வச்சு ஆட்டி கூட பாரு. என்ன கொரோனா மருந்து வச்சு கொண்டு போடு, நான் அப்படியே செத்து போயிடுறேன். யோ நான் பொல்லாதவ பார்த்துக்கோ, அறுத்து போடுவோம் இழுத்து வச்சு. இங்கே அருந்து போன மாதிரி தான் கிடக்குது, இதில் இவ வேற அறுக்கிறாளாம். யோ ஆளாகி அழகா வந்து நின்றா உனக்குலாம் அனுபவிக்க தெரியலையா? யோ முதல்ல வந்து என்ன தொட்டு பாரு. சரி இப்போ நான் தொட்டு பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு. தொட்டு பாரு
கொத்தமில்ல ஜாதி முல்ல சின்ன புள்ள காமன் தொல்ல காமன் தொல்ல தாங்கவில்ல மாமா தொட்டு பாரு கொத்தமில்ல. என்ன கண்ணு? ஏய் என்ன முதல்ல நீ எதுக்கு என்ன வழி மறிக்கிற? வழியை விடு. ஏன் கண்ணு 5 சாய நேரத்தில் அவசரமா எங்க கண்ணு கிளம்பிட்ட? நான் எங்கே போனா உனக்கு என்ன? முதல்ல வழி விட படியாடியா? நீ நான் வழி விடுனா நீ ஏன் வழிக்கு வரணும்? அதுக்கெல்லாம் இந்த ஊர்ல எவ்வளவு இழிச்ச வாச்சி இருப்பா. அவ கிட்ட போ, என்கிட்ட இந்த வேலையெல்லாம் நடக்காது. கண்ணு மண்ணல மறைஞ்சு கிடக்கிற தங்கத்தை மனுஷன் ஏன் வெட்டி எடுக்கிறான் தெரியுமா? அது ஆவரணமா செஞ்சு அழகுபடுத்துறதுக்கு தான். ஒன்ன மாதிரி சொக்க தங்கத்தை கடவுள் ஏன் படிச்சான் தெரியுமா? என்ன மாதிரி ஆம்பளைங்க அனுபவிச்சு பார்க்கத்தான். ஹேய், அடம் முடிக்காத வந்தேன்னு வச்சுக்க 5 நிமிஷம், அப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ணன்னு வச்சுக்க 1/2 மணி நேரம் ஆகும். எப்படி கட்டு வசதி? அசிங்கமா பேசாத. உன்னால என் கற்புக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கவேன், உன்னை கொல்லவும் நான் தயங்க மாட்டேன். இதனால ஏன் உசுருக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா அதை பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் கண்ணு வீர வசனம் பேசி ஏன் நேரத்தை வீணாக்குற? ஆண்டவன் ஆணையும் பொண்ணையும் ஏன் படிக்கிற மாறுபட்ட உருவத்தில் ஏன் படைக்கிறான் தெரியுமா? எல்லாம் அதுக்கு தான் கண்ணு. ஆமாடா, உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கி இந்த ஊர்ல இருக்கறனால தான் நல்ல பிள்ளைங்களுக்கு கூட கெட்ட பேர் வந்து தொலையுது. ஆமா, நான் தெரியாம தான் கேட்குறேன். தனியா போற பொம்பளைங்களா பார்த்து உன் ஆம்பளைங்கிற வீரத்தை காட்டுறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? ஏய், தத்துவமா பேசி நீ தப்பிக்க நினைக்காதடி தங்கம். அது உனக்கு தாண்டி ஆவும் மான பங்கம். உன்னை கட்டி அணைக்க என் அங்க துடிக்குதுடி. வேணாம், நீ ஓடி பிடிக்கலான்னு நினைச்ச அது உனக்கு தான் ஆபத்து. ஏண்டி மலராட்டு இருக்கிறான் என் மனச, ஏண்டி முள்ளா குத்துற? வாடி. இந்த பொம்பளைங்களே இப்படி தாண்டி ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓடி பிடிச்சி விளையாடத்தான் ஒத்துக்கிறாங்க. மனசுல காலைக்கு அடிச்சுட்டா போ. பாக்கண்ணே வா. பாவனு தான் கண்ணு சும்மா செம்மையா இருந்துச்சு. என்ன நீ தான் கொஞ்சம் மரண படுத்திட்டா, ஆனா மற்றபடி நீ எந்த குறையும் வைக்கல கண்ணு. கண்ணு உனக்கு சந்தோஷம் தானே? சரி இருக்காத பின்ன. நாக்கல தேனு போட்டா கசக்கவா செய்யும். கண்ணு வரட்டுமா கண்ணு?
கடவுளே, நல்லா இருந்த வாழ்க்கை இப்படி நாசமாயிடுச்சு. இனி நான் யார்கிட்ட போய் என்னன்னு சொல்லி அழ முடியும்? ஆண்டவா, கும்பாரையில் பொட்டு வச்ச பூங்குருவி வீம்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி தன்னந்தனி ஆளா இவன் நின்னிருந்தா சாமி இப்போ ரெண்டும் கெட்டு போனா இதுக்கு என்ன வழி காமி தன்னந்தனி ஆளா இவன் நின்னிருந்தா சாமி இப்போ ரெண்டும் கெட்டு போனா இதுக்கு என்ன வழி காமி பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி வீம்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி. இங்கடா யாரையுமே காணோம். என் வீட்டுனாச்சு இலை உழிஞ்சுன்னா வச்சுக்க, அதை வச்சு பஞ்சாயத்து பேசி அது ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாம்னு நினைச்சா ஒரு நாய் சாவே மாட்டேங்கிறானு. சூடா வேற இருக்குது காப்பி. ஐயா ஐயா என்னை காப்பாத்துங்கய்யா. ஏன்டா உன் வீட்டில் இலை உழுந்து போச்சா? ஐயா ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் ஐயா. என் பொண்டாட்டிய கழுத்து நெரிச்சு கொண்டு விட்டேன். நீ சொல்றது பார்த்தா ஏன் உன் பொண்டாட்டி ஐஸ்காரன் கூட்டிகிட்டு போன மாதிரி தெரியுது. நல்ல விவரமா சொல்றா. என்ன பண்ண, ஏது பண்ண, என்னாரம் பண்ண? ஐயா அம்மா தாயே, டீயில ஆவி பறக்கிற மாதிரி எனக்கு ஒரு பணத்தை வழிகாட்டிட்ட. இவன் மூலியமா ஒரு 10,000 ரூபாய் கிடைக்க போகுது. அதனால எதா இருந்தாலும் பேச தீர்த்துக்கணும். அம்மா ஓங்காளி திருசுகோளி மந்திரகாளி சுடுகாட்டி மண்டோதரியே. ஐயா பணம் கொண்டு வந்திருக்கிறியா, நீங்க தான் காப்பாற்றணும். ஏறா ஏறா ஏறா. ஐயா இப்போ என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்கய்யா. பணத்தை கொடுத்துட்டுல நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். பணத்துக்கு பக்கத்தால போய் ஐயோ சட்டாளி அடிப்பாவி, நேத்து தானே என்கிட்ட ஒரு பழம் மல்லிகைப்பூ கேட்ட, இப்பத்தானே 1 கிலோ அல்வா கேட்ட, அதுக்குள்ள செத்து போயிட்டு அப்படின்னு மட்டும் நடி. நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? சரியா, நீ சொன்ன மாதிரியே செய்கிறேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணு, மித்தத்தை நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? சரியா, வா போலாம். காளியாத்தா இப்பதான் வேண்டுதல் வச்ச உடனே நிறைவேற்றிட்டான். ஆத்தா அடுத்த மாசம் உனக்கு கூழ் ஊத்தி இந்த ஊர்க்காரங்களை அத்தனைக்கு என் பாவத்தெல்லாம் கழுவி விட்டுறேன். ஐயா மோசம் போயிட்டோம் ஐயா, நாம மோசம் போயிட்டோம் ஐயா. ஏண்டா வா ஊர்லயும் இலை விழுந்து போச்சா? ஐயா நான் என்னத்த சொல்லுவேன் ஐயா, என்னத்த சொல்லுவேன். கிணத்துல உளுந்து நாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஐயா. நம்ம பவுனு என்ன நம்ம பவுனா? ஆமாங்க ஐயா, ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிட்டு இருக்கிறாங்க ஐயா. என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. ஐயோ நான் என்னத்த சொல்றது, சொல்ற பைத்தியக்காரா? என்னத்தையா சொல்றது, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்களே. போங்கய்யா போங்கய்யா, வாங்கய்யா. என்னடா நடந்துச்சு சொல்லி தொலைங்களாடா. ஏடா படுபாவிங்களா? ஐயா அது ஒண்ணுமில்லையா, நம்ம அட்டவட்டி ஐயா சாமியோடைய மாவங்கரால அசோக்கு, அவன் நம்ம பவுனுடைய வாழ்க்கையில விளையாடிட்டான். அதனால தான் இந்த மாதிரி விபரீத முடியும். அவனாடா? ஏடா டேய், நீ சொல்றது உண்மையா இருந்தா சும்மா விட மாட்டேனா? ஆமாங்க உண்மைதாங்க. நம்ம பவுனை பார்த்த, பவுனோட மூஞ்ச பார்த்தா தெரியல.
என்ன பவுனு அவன் சொல்றது உண்மையா? அவன் சொல்றது உண்மையா? நாம யாரு, என்ன கௌரவம் அது உனக்கு தெரியுமா? நான் எவ்வளவோ படிச்சு எவ்வளவு பாங்காயிருன்னு சொன்னேன்னு நீ கேட்டியா? என்னுடைய கௌரவத்தையே கெடுத்துட்டியே பாவி. டேய், என் மக வாழ்விக்கு கெடுத்தவன. டேய், முதலாளி கோவப்படாதீங்க. அப்பா ஒரு நிமிஷம். இப்போ அவனை போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? என் மகளுடைய வாழ்க்கைக்கு காரணமான அவனை சும்மா மாட்டேன்டா. நான் நல்லவில்லை, கெட்டவன். ஆனா எவ்வளவு தூரம் நல்லவனா நடக்கணுமோ அவ்வளவு தூரம் நல்லவனா நடந்தவன்டா. ஏப்பா ஏன் இப்படி அழுகிறீங்க? இப்போ நீங்க சொல்ற மாதிரியே போய் அவனை வெட்டி கொண்டுட்டீங்கன்னா என் மேல பட்ட கரை போயிடுமாப்பா? என்னால ஏத்துக்க முடியலவா, ஏத்துக்க முடியல. அப்பா கல்யாணம் ஆகாம கற்ப பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறப்பா. நாளைக்கு நான் கெட்டு போனதுக்கு யார் காரணம்னு கேட்டா நான் யாரப்பா கை காட்ட முடியும்? தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னா அவனை இப்படியே விட்டுருங்க. எனக்கு எடுத்தவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. முதலாளி அந்த சாட்சிக்கு எப்படிமா பதில் சொல்ல முடியும்? அந்த கோலத்துல உன்னால பார்க்க முடியுமா? என்னால எப்படி என்னால உயிரோடு இருக்க முடியும்? நான் என்னவா இப்ப செய்ய போறேன்? அப்பா அதான் சொன்னனே, என்னை கெடுத்தவனுக்கே என்னை கட்டி வச்சிருங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ற பரிகாரம். பெத்தவங்க பட்ட கடனை பிள்ளைங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க. நான் செஞ்ச பாவம் 5க்கும் 10க்கும் நல்லா வாழணுங்கிற என்னுடைய சுயநலத்தினால உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சேம்மா. என்னோட பணத்தாசையினால உங்களுக்கு ஒரு வேசி பட்டத்தை வாங்கி கொடுத்துருவேன்னு என் மனம் துடிக்குதுமா. வடிச்ச கண்ணீருக்கு ஆதாயமாக காவியோடைய போட்டு இந்த மாதிரி ஒரு மாலையை போட்டு கடவுளை ஏமாத்துறேன். ஆனா அதுக்கேத்த தண்டனை அந்த கடவுளை எனக்கு கொடுத்துட்டான். நான் திருந்திட்டேமா, திருந்திட்டேன். அவன் முன்னாடி போறேன். அவன் முன்னாடி போய் அவன் காலில் உழுதுனாச்சு என்ன இருந்தாலும் சரி அவனை உங்களோட சேர்த்து வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேம்மா, முயற்சி பண்றேன். கெஞ்சறேன், கதறேன், அவன் காலில் உதறேன். என்னைய மன்னிச்சிருமா. உன்னை கண்டேன், அதில் உன்னை கண்டேன், காலை பொழுதை கண்டேன், இந்த கதிரை கண்டேன், என்னை கண்டேன், நெஞ்சில் உறவை கண்டேன். நீயும் இல்லை என்றால் நானும் எங்கே செல்வேன்? தாய் செய்ததே தவம் நாம் வந்தது, தாய் கொண்டதே வரம் நாம் வாழ்வது. என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு.
என்ன இந்த பக்கம்? அதுக்கு ஒண்ணுமில்ல தம்பி, உன் கூட பேசணும். ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஓ, எப்பவுமே உங்களுக்கு கூட்டத்தோட பேசிதான பழக்கம். அதனால தாயா உன்னை தனியாக கூப்பிடுறாயா. இது குடும்ப விஷயம், அதனால தான் தனியா பேசலாம்னு வந்தேன். ஓ, குடும்ப விஷயமா? அதெல்லாம் கல்யாணங்கிற பேர்ல பொண்டாட்டி காலில் விழுந்து கிடக்குறான்ல, அவங்கிட்ட போய் பேசணும். என்கிட்ட பேச வேண்டியதை பேசிவிட்டு எடுத்த காலி பண்ணு. ஏங்க, என் பொண்ணை நீங்க தாங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்க. ஓ, திருமணம் செஞ்சுக்கணுமா? ஆமாங்க. டேய், பாத்தீங்களாடா காலம் எப்படி மாறி போச்சுன்னு. சந்தையில மாட்டை விலை பேசி விற்கிற மாதிரி பொண்ணுங்களையே விற்கிற நிலைமை வந்துடுச்சு. இங்க பார், நான் ஒரு சுதந்திர பறவையா உலகத்துல பறக்க ஆசைப்படுறேன். வாழ்க்கைங்கிற வலையில சிக்கிற மீன் மாதிரி நான் துடிக்க விரும்பல. அசோக், திருமணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது. ஆமா, சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது. ஆனா வாழ்றது நரகத்துல தானே. அதுல என்ன தள்ள நினைக்காத. இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமே பேசிக்கலாம். ஏப்பா, என்னுடைய பொண்ணோடைய கெதி நினைச்சு பாருப்பா. விதி விட்ட வழின்னு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சிரு. இல்ல என்ன மாதிரி அவளும் வாழணும் ஆசைப்பட்டா நான் ஏத்துக்கிறேன். எப்படிப்பா வாழணும்? இனிமேல் உன் பொண்ணுக்கு கல்யாண பேச்சே எடுக்க கூடாது. எடுக்கல, ஒரு கான்ட்ராக்டா பேசிக்கலாம். எப்படி? ஒரு 6 மாசம் ஒப்பந்தம் போட்டுக்கலாம். நம்ம பசங்களுக்கு விருந்தாகிட்டு அப்புறம் நானே ஒரு நல்ல பையனா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். எப்படி வசதி? என்றா சொன்ன செவிச்சா எடுத்தெஞ்சிருவேன். யாரா நீங்க? என் பொண்ணோட வாழ்க்கையில மண்ணவாரி போட்டா நீ ஒரு பெரிய மனுஷன் மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிற. அவனே அடிக்கிற, உன் பொண்ணடி கொல்லு உத ஊச்சி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா? சாமி, பாதிக்கப்பட்டவன் நான் தான்டா. என்னை ஏளகமா நினைச்சு என்ன பந்தாட நினைக்கிற. என்னோட பாதிப்பு என் பக்கம் அதிகமா இருக்குதுன்னு நீங்க ஏளகமா பேச நினைக்கிறீங்க. நீ ஆம்பளை பையனை பெற்றதுனால நீ பேசுற. நான் பொம்பளை பிள்ளை பெற்றதுனால அமைதியா போறேன்டா. என்னுடைய கோபமும் எரிமலை மாதிரி இருக்கும்டா. இருந்தாலும் என்ன பண்றது, என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை நானும் பார்த்துக்கிறேன்டா. கோர்ட்டு நியாயம் தண்டனை சட்டம்னு ஒன்று இருக்குதுல்ல, அது வழியா நான் பார்த்துக்கிறேன். வரேன்டா, வரேன். கேசு போடுறான், பார்க்கறேன்டா, நான் அதை பார்த்துக்கிறேன். I'm
listen to the rhythm of Chennai. ஹலோ மேடம், இந்த ஆற்ற கடக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? யார் நீங்க? ஊருக்கு புதுசா? ஆமாங்க, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். நீங்க யார பக்கம் வந்திருக்கீங்க? நான் யாரையும் பார்க்க வரலங்க. நான் ஒரு சினிமா கதாசிரியர். இந்த கிராமத்து மக்களோட ஒழுக்கத்தையும் பண்பையும் ஒரு கதையை எழுதலான்னு வந்திருக்கிறேன். இந்த கிராமத்துலையா? அப்படிங்கிற ஜென்மங்களே யாருமே கிடையாது. என்னங்க நீங்க ஒழுக்கமும் பண்பும் பட்டிக்காட்டில் தான் இருக்குன்னு பட்டணத்திலே பேசிக்கிறாங்களே. ஆமா, உங்க பேர் என்ன? பாரதிதாசன். ஹலோ, அவர் எப்போ செத்து போயிட்டாரு. என்னங்க கிண்டல் பண்றீங்களா? அவர் போய் சேர்ந்துட்டாரு. அவரோட சிசிய நான் சுப்புதாசை. ஓ, நாகரிகமான பொண்ணுங்க நாட்டை கிடைக்குதுன்னு கதை எழுதுனது நீங்க தானா? ஒரு பேப்பர் பேனா கிடைச்சா போதுமே, உங்க இஷ்டத்துக்கு எழுத வேண்டியது. பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சா? ஏங்க, தாய் குலத்தை நான் தாயா தந்தையா தெய்வமா மதிக்கிறவன் நான். எனக்கு நாகரிகங்கிற பேரில் எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை கெட்டு போயிடுது. அதை நான் சுட்டி காட்டினேன். அது ஒரு தப்பாங்க? குடும்ப குத்துவிளக்க பெண்கள்னு ஒரு புக் எழுதுனேன், அதை நீங்கள் படித்து பார்க்கலாம்? இல்லையே, அதை நான் படிக்கலையே. அதுதானே கேட்டேன். உங்களை மாதிரி பொண்ணுங்களாம் அதை எங்கே படிக்க போகிறீங்க? இப்படி மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆடம்பரமாக வாழத்தான் நினைக்கிறீங்க. இந்தாங்க இந்த புக்கை படிங்க, நாட்டு நடவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க? அதை எங்க கேட்குறீங்க? இந்த ஊருக்கு வந்தவனவே ஊருக்கு ஒன்றை பார்த்து விஷயத்தை சொன்னேன். அவரு வேற ஒரு ஆள்கிட்ட ஜாயின் பண்ணி விட்டாரு. மாலசாமின்னு ஒரு மாங்காய் மடையை வந்தான். அவரு கூப்பிட்டு போய் மாட்டு கொட்டையால் தங்க வச்சிட்டாரு. அந்த மாங்காய் மடையே என் அப்பா தான். ஆமாம், அந்த மாட்டு கொட்டாயில ஒரு முட்டாள் இருந்திருப்பானே. ஒரு சில பேர் மாடு மேய்க்கிறவனை மட்டமாக நினைக்கிறாங்க, படித்த திமிரில். அந்த வகையில் வேலு ரொம்ப நல்ல பையங்க. டவுனில் கால்நடையை பராமரிக்கிறது எப்படின்னு கருத்தரங்கம் போட்டிருக்கிறாங்க. அதை வேலு கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டான். நானும் உங்கள் அப்பாவும் தான் மெட்ராஸ் அனுப்பி வச்சுட்டோம். அட ஏங்க, அவனே ஒரு முட்டாள் கிறுக்கன். அவனை எதுக்குங்க அனுப்பிச்சு வச்சிங்க? நீங்களே அது சொல்லவே கூடாது. அவனோட அறிவுக்கும் திறமைக்கும் அவன் பெரிய ஆளாக வரப்போகிறான். சரி, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். சரிங்க. ஆமா ரோஜா, என்ன வர சொன்ன? யோ, முதல்ல நீ என்ன வாங்கிட்டு வந்த? எம்சியா இல்ல விஸ்கியா? உனக்கு விக்ஸியே வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்தா குடிச்சு பாரு, அருமையா இருக்கு.
ஆமா இந்த அளவுக்கு உனக்கு சோகம் ஆகிறதுக்கு என்ன ஆச்சு? அது ஐயா கேட்குற ஒன்றுமே நடக்கலையா? எப்படி நடக்கும்? அவனுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. யோ உனக்கு வேற இதெல்லாம் படம் போட்டு காட்டணுமா? அவன் அந்த ஆள் வேற ராத்திரி ஆனால் நடுங்கியே சாவறான்யா. என்னது ராத்திரி யாரா நடுங்குறானா? ஆமா அப்படி அவனுக்கு என்னதான் ஆச்சு? ஏ ரோஜா காலம் பூரா கண்ணி கழியாதே இருப்பியா? நான் தான் இருக்கிறேன்னு என்னத்தான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாமா? அதை ஏன் கேட்குறேன்? அந்த கட்டையில் போனவனை கட்டிக்கிட்டு ராத்திரி பூரா ஒன்றும் நடக்க முடியல. அந்த நாசமாக போனவனை கட்டிவிட்டு நைட் ஃபுல்லாக நடுங்கியே சாவறான். அந்த வீணா போனவனை வேற கட்டிவிட்டு லாஸ்ட்ரி பூரா தொட்டா போதும் விறுவிறுத்து போயிடுறான்யா. ஆமா இந்த குளிர் காலத்துல நீ என்ன பண்ணுவ? ரோஜா உன்னை பார்த்தா நாம 2 பேரும் அப்படியே தனித்தனியா வருது. யோ என்னையா சொல்ற? ஆமா ரோஜா நாம 2 பேரும் அவன் மரத்துக்குள்ள வேலையை முடிச்சு போடலாம். அப்படி என்னையா வேலை? ஆடா சண்டாளி அந்த வேலை உனக்கு தெரியாது. உன்னை அப்படியே குச்சி கிழங்கு புடுங்குற மாதிரி அப்படியே வெளுக்குன்னு புடுங்குவேன். யோ அந்த ஆளுக்கு வந்தான் அப்புறம் தேவையெல்லாம் பெரிய வம்பா போயிடும் பார்த்துக்கோ. அவன் நேரம் வாயை திறந்துட்டு எங்க தூங்குறானா? யோ கண்ணாலும் யோ கல்லானாலும் கலவன் புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்க. ஆமா இது தப்பு இல்லை? அவன்லாம் உனக்கு ஒரு வேலைக்கே ஆவாதவன். நான் தான் கண்ண உனக்கு புருஷனு. யோ எனக்கு பயமா இருக்கியா? வேணாம். அவன் வரத்துக்குள்ள நம்ம வேலையை முடிச்சு போடலாம். யோ வேணாயா? யோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா? பயமா இருக்காது நான் பாத்துக்கிறேன். ஆமா உனக்கு பயம் வேணுமா வேண்டாமா? வேணும் அதுக்கு தானே ஏங்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நானும் வந்திருக்கிறேன். அப்படியே அவனை வந்தாலும் வேதிக்கு மாத்திரை கொடுத்து அவனை அப்படியே பீஸா ஆக்கி போடுறேன். யாரா வீட்ல? டேய் கணேஷ் ஆம்பளை இல்லாத வீட்டில் உனக்கு இங்கே என்னடா வேலை? டேய் சும்மா பாட்டு போலாம்னு வந்தேன்டா. ஏ ரோஜா நான் இல்லாதப்ப நீ வீட்டில் கதவு சாத்திக்கிட்டு இருக்க வேண்டியதானே? கதவுலாம் திறந்து வச்சா இப்படி தான் கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ளார வந்து பூந்துடும். டேய் நான் தாண்டா ரோஜாவை கரெக்ட் பண்ண வந்துக்கிறேன். டேய் அந்த நாய் ஒன்று வச்சிருக்கிறல்ல அந்த நாய்க்கு உனக்கு அடிச்சு போட போகிறா. டேய் என்னடா ஓவரா பேசுற? ஆள் இல்லாத வீட்டுக்கு எதுக்குடா வந்த? டேய் நான் செஞ்சு விட்டு போலான்னு வந்தேன். நீ அதுக்கெல்லாம் வந்து தொலைஞ்சு விட்டியா? என்னடா உருட்டி பார்க்கலாம்னு வந்தியா? நான் உருட்டி பார்க்க வரல குத்தி பார்க்கலாம்னு வந்தேன். அதுக்கெல்லாம் நீ வந்துட்ட. சேரா உருட்டிப்டியா அப்புறம் போக வேண்டியதானே. இங்கே என்னடா புடிங்கிட்டாக்குறா? டேய் இன்னும் மாவாட்டுற வேலை நிறைய இருக்குதுடா. ஆமா நான் மாவை ஆட்டிப்பிட்டு தான் போவேன். ஆமாம்மா இன்னும் ரோஜா இவனுக்கு மாவாட்டி கொடுப்பான். நீ இன்னும் தோசை வேற சுட்டு கூட அவனுக்கு தின்னுபிட்டு போகட்டும் சல்லுவாயன். டேய் தோசை கல்லில் தோசை போட்டாவே போதும் அப்படியே சல்லுன்னு எந்திரிச்சிக்கும்டா. சரி ரோஜா நீ போ, அவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். போய் மாமனுக்கு காப்பி கொண்டா போ. ஆமா இதுக்கு தான் ஒரு குறைச்சல். டேய் கணேஷ் வேலையை பார்த்துட்டு கிளம்புடா. நான் இல்லாதப்ப இங்கே ஊட்டி சைடு வரக்கூடாது. டேய் நான் போயிட்டு வரேன். நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வரேன். முன்னாடி நீங்கள் பண்ணுறதே சரியில்லை. 2 பேருக்கு இழுவு அதிகமாக இருக்குது. இழுத்து வச்சு அறுத்து போடுவோம் பார்த்துக்கா. யோ நானும் இழுத்து வச்சு அறுத்து போடுவோம் பார்த்துக்க. எதை இழுத்து வச்சு அறுப்ப? ஆமா அப்படியே உனக்கு என்னன்னு தெரியாது பாரு. யோ எரியிற திரியா இருந்தா தெருவில் விட்டாலும் எரியும். சரி முதல்ல வந்து கொட்டிட்டு கொரட்டு விட்டு தூங்குவா. எம்பட சர்வீஸ் சரியில்லைன்னு சலிச்சுக்கிறாளாம். இன்னைக்கு பாத்திரம் ஒரு கை.
12 மணி ராத்திரிதான் வா வா பக்கம் வா புள்ள மல்லிகைப்பூவே வெக்கம் எதுக்கு நான் தான் ஓ மாப்பிள்ளை மணி ராத்திரிதான் வா வா பக்கம் வா புள்ள ஒரு மணி அடிச்சு ஊரும் மயங்கி போச்சு என் ஆசை நீரிடுச்சு வாம்மா வரத்தான் நான் இருக்கேன் தரத்தான் நீ இருக்கேன் தரத்தா போறமே மாமா மாமா பால் இருக்கு தேன் இருக்கு பக்கத்துல நீ இருக்க தித்திக்க ஊட்டி தரேன் வாம்மா ஆசை எனக்குந்தான் ஆனா வெக்கந்தான் இன்னும் கொஞ்சம் போறதுக்கு ராமா இன்று நான் தூங்க மாட்டேனே ஐயோ நான் தூங்க மாட்டேனே காணாத சொர்க்கம் காண்பேனே காணத்தான் நானும் வந்தேனே ஜுமுக்கரக்க ஜும் ஐய கரக்கையம் 2 மணி ராத்திரிதான் வா வா பக்கம் வா புள்ள மூணு மணி அடிச்சு மூச்சும் நின்னு போச்சு என் பாட்டு நிக்கலையவாமா முள்ளும் இணையுது மோகம் துடிக்குது நானும் தவிக்கிறேன் மாமா ஆமா நானும் முனி வந்தான் விஸ்வாமித்திரந்தான் என் பாவம் பொல்லாது வாமாமோ சாபம் எதுக்குத்தான் பாவம் எனக்கும் தான் போதும் உங்க சல்லாபம் தென்பாண்டி ராசா நான் தாரே இந்த ராணி பாஷா நீதானே உனக்கேத்த ஜோடி நான் தாரே ஜாடி கேட்ட மூடி நீதானே ஜுமுக்கரக்க ஜும் ஐய கரக்கையம் 4 மணி ராத்திரிதான் வா வா பக்கம் வா புள்ள மல்லிகைப்பூவே வெக்கம் எதுக்கு நான் தான் ஓ மாப்பிள்ளை